இப்படிதான் நீ ஆகணும், இப்படிதான் நீ வாழணும் அப்படி நீங்க சொல்றீங்கல்ல, அன்னைக்கு உங்களை பெத்தவங்க உங்ககிட்ட சொல்றதை நீங்க மதிச்சிருந்தீங்கன்னா இப்படி எங்களை சொசைட்டியை நீங்க ஃபோர்ஸ் பண்ண மாட்டீங்க. அவன மாதிரியே நானும் பைக்கை சூப்பரா ஓட்டணும்ன்ற ஒரு வெறி, அது பிரெஸ்டீஜ். சோ இது எல்லாம் தான் இன்னைக்கு தற்கொலைகள் பெருகிறதுக்கு காரணம். உன் உயிரே உனக்கு சொந்தம் இல்லல்ல, உன்னோட உயிரை நீயாவே இருந்தாலும் எப்படி உனக்கு எடுக்கிறதுக்கு தைரியம் வருது? சாகிறதுக்கு துணிற நீ வாழ்றதுக்கு ஏன் துணிய மாட்டேங்கிற? சோ இதுக்கு அவங்க மட்டுமே காரணம்னு கேக்குறீங்களா? இல்ல, நீங்க நான் எல்லாருமே ஒரு பெரிய காரணம். ப்ளீஸ், ஃபேமிலியில ப்ராப்ளம், டிவோர்ஸ், ரிலேஷன்ஷிப்ல பிரேக்கப், எக்ஸாம், பிஸ்னஸ் எல்லாத்துலேயுமே ஃபெயிலியர், இதுக்கு எல்லாத்துக்குமே சொல்யூஷன் தற்கொலை தானா? அப்படின்னா தற்கொலை பண்ணிக்கிட்டோன்னா வாழ்க்கையில மிஸ் பண்ணது, எதிர்பார்த்தது, பார்க்காதது, நம்ம என்ன மாற்றணும்னு நினைச்சோமோ அது எல்லாமே சரியாயிருமா? இல்லைல்ல. அப்ப ஏன் இந்த கோழைத்தனமான முடிவு? இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே எங்களோட உறவுகள் தான். ஏதோ ஒரு விதத்துல நீங்க எல்லாரும் எங்க கூட கனெக்ட் ஆயிருக்கீங்க. அதனால எல்லா உறவுகளையும் சேவ் பண்ண வேண்டியது எங்களோட பொறுப்பு. இன்னைக்கு 6ல் ஒருத்தர் தற்கொலை பண்ணிட்டு இருக்காங்க. 80% பீப்புள் மைண்ட் ஸ்ட்ரெஸ், மென்டல் டிப்ரெஷன்ல இருக்காங்க. சிலர் சைக்காலஜிஸ்ட், சைக்காட்ரிஸ்ட் போயிட்டு அவங்களுக்கான ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிக்கிறாங்க. பலர் இந்த மென்டல் டிப்ரெஷனோடயே குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க. ஆனா ஒரு சிலர் மட்டும் ஒரு வினோத ஒரு இதை தேர்ந்தெடுக்கிறோம், அதுதான் தற்கொலை. ஏன் இங்க வாய்ப்புகள் இல்ல அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல வாழ்க்கையே அவ்வளவுதான் அப்படின்னு ஒரு எண்ணமா? எதனால? காரணம் தனிமை, பிரைவேசி அப்படின்ற பேர்ல எல்லாத்துக்குமே அடிக்ட் ஆகுறது. உறவுகள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்களுக்கு இப்போ இந்த சிச்சுவேஷன்ல என்ன தேவைப்படுது அப்படின்றத கூட அனலைஸ் பண்றதுக்கு, அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு டைம் இல்ல. கேட்டா நான் பிஸியா இருக்கேன், இப்போ அதுக்கு ஒரு படி மேல போயிட்டு நான் சூப்பர் பிஸியா இருக்கேன் அப்படின்ற அளவுக்கு நம்ம எல்லாருமே வந்துட்டோம். இது மட்டும் தான் காரணம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா இல்ல. மென்டல் டிப்ரெஷன், பியர் பிரஷர், லாஸ்ட் மினிட் அகாடமிக் பிரஷர், ஹியூஜ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப், டீனேஜ் ஸ்ட்ரெஸ், எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ், இது எல்லாமே காரணம் தான். ஆடம்பர வாழ்க்கை, ஆப்போசிட் வீட்ல இருக்கவங்க ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டாங்கன்னா நானும் இஎம்ஐல ஃப்ரிட்ஜ் வாங்கணும். என் ஃப்ரெண்ட் பைக் வாங்கிட்டானா அவன மாதிரியே நானும் பைக்கை சூப்பரா ஓட்டணும்ன்ற ஒரு வெறி, அது பிரெஸ்டீஜ். சோ இது எல்லாம் தான் இன்னைக்கு தற்கொலைகள் பெருகிறதுக்கு காரணம். உன் உயிரே உனக்கு சொந்தம் இல்லல்ல, உன்னோட உயிரை நீயாவே இருந்தாலும் எப்படி உனக்கு எடுக்கிறதுக்கு தைரியம் வருது? சாகிறதுக்கு துணிற நீ வாழ்றதுக்கு ஏன் துணிய மாட்டேங்கிற? இப்படி ஒவ்வொரு நிமிஷமும், அதாவது ஃபைட்டர் பைலட் ஆகணும்னு ஆசைப்பட்டாரு நம்ம ஃபார்மர் பிரசிடென்ட் அப்துல் கலாம். ஆனா அதுக்கு அவருக்கு கிடைக்கல, ஃபெயிலியர். அவர் நினைச்சிருந்தா, தற்கொலை பண்ணிருந்தா இன்னைக்கு நம்மள மாதிரி எல்லாருக்கும் அவர் ஹீரோவா ஆயிருக்க முடியுமா? இல்ல. அவர் கண்ணு முன்னாடி இருந்த வாய்ப்பை பார்த்தாரு, கேவலமா சாகணும்னு நினைக்கல. அதே மாதிரி என்னால நடக்க முடியல, என்னால கேட்க முடியல, வாயை திறந்து பேச முடியல அப்படின்னு ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் நினைச்சிருந்தாருன்னா இன்னைக்கு பிளாக் ஹோல் தியரின்றத நம்ம தெளிவா டெப்தா படிச்சிருக்க முடியுமா? இல்ல. இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கு பின்னாடியும், ஒவ்வொரு பெரிய பெரிய ஆளுமைகளுக்கு பின்னாடியும் ஏகப்பட்ட சோகங்கள் நிறைஞ்சிருக்குங்க. அதனால சாகணும்னு அந்த ஒரு செகண்ட் முடிவெடுக்கிறது பெரிய கோழைத்தனம் தான் நான் சொல்லுவேன். சோ இதுக்கு அவங்க மட்டுமே காரணம்னு கேக்குறீங்களா? இல்ல, நீங்க நான் எல்லாருமே ஒரு பெரிய காரணம். ஒரு நிமிஷத்துல அவன் சாகணும்னு நினைக்க மாட்டான். பல நாட்கள ஏதாவது ஒரு வழி அவன் நான் சாக போறேன்றத கன்வே பண்ணிட்டு தான் இருக்கான். எப்படி தெரியுமா? எனக்கு வாழவே பிடிக்கலைன்னு சொல்லுவான், நான் பாரமா இருக்கேன்னு சொல்லுவான், நானா இருந்து என்னத்தை கிழிக்க போறேன், கலட்ட போறேன்னு சொல்லுவான். இந்த மாதிரி வார்த்தைகளோட வெளிப்பாடு அவன் ஏதோ ஒரு விபரீதமான முடிவை ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கான் அப்படின்றத நமக்கு உணர்த்தும். ஆனா நம்ம தான் இப்படி சொல்றவங்க எல்லாம் எங்க சாக போறாங்க அப்படின்ற ஒரு தெனாவெட்டு ஃபீலிங்ஸ் சம்டைம்ல காது கொடுத்தே கேட்க மாட்டோம், மொக்க போடுறேன்னு சொல்லிட்டு இருப்போம். நாம கொஞ்சம் காது கொடுத்து அந்த பர்சனோட வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்தோம்னா அவங்கள நம்ம சேவ் பண்ணலாமே. ஒரு சைக்காலஜிஸ்ட, ஒரு சைக்காட்ரிஸ்ட கூட்டிட்டு போயிட்டு அவங்களுக்கு தேவையான கவுன்சிலிங், ஒரு சைக்கோ தெரப்பி ஏதாவது பண்ணி நம்ம காப்பாத்தலாமே. இதுதாங்க நாம செய்யற ஒரு பெரிய உதவி.
ஸோ பீப்புள் எல்லாருக்குமே ஒரு விஷயம் மைண்டில் இருக்கணும், இங்கே எல்லாருமே ஸ்ட்ரெஸ்ஸு மென்டல் டிப்ரெஷனோட தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் நம்ம அது எப்படி நம்ம அதிலிருந்து ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நிச்சயமாக பிடிக்கும். அது ஸ்விம்மிங்காக இருக்கலாம், இல்லை ஃபுட்பாலாக இருக்கலாம், கிரிக்கெட்டாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அப்புறம் மோஸ்ட் ஆஃப் த டைம் உங்களை ஏதாவது ஒரு விஷயத்தில் நான் சொன்ன பிடிச்ச விஷயங்களில் உங்களை என்கேஜாக வச்சுருங்க. டெய்லி அட்லீஸ்ட் 10 minutes ஆகுது மெடிடேஷன், மைண்ட்ஃபுல்னஸ், இல்லை யோகா, இதில் ஏதாவது ஒரு விஷயத்தை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்க. அது உங்களே மாற்றும், உங்களால் இந்த சொசைட்டியும் மாறும். லாங் டிராவல் போகலாம், ட்ரெக்கிங் சூஸ் பண்ணலாம், இது எல்லாமே பண்ணலாம். ஸ்விம்மிங், சைக்கிளிங், இதெல்லாம் பெஸ்ட் வே உங்களை எப்போவுமே நீங்கள் ஒரு செல்ஃப் மோட்டிவேட்டாக வச்சிருக்கிறதுக்கு. இது எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்கும். புக் ரீட் பண்ணுங்க. புக்கில் சொல்லாத விஷயத்தையா மனிதர்கள் சொல்லிட போறாங்க? மனிதர்கள் சொல்லாத விஷயங்களை கூட புத்தகம் உங்களுக்கு கற்றுத்தரும். லைப்ரரியில டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. எப்பயாவது ஒரு டைம் கெட் டுகெதர் பார்ட்டிக்கு அரேஞ்ச் பண்ணுங்க. அதுல உங்களோட வேல்யூபிளான டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்க. அப்புறம் பேரண்டிங், சப்போர்ட் ஃப்ரம் பேரண்ட்ஸ், ஃபேமிலிஸ், இது எல்லாமே ரொம்ப முக்கியம். உங்களோட குழந்தைங்க எப்படி இருக்காங்க அப்படின்றத நீங்க மானிட்டர் பண்ணுங்க. பிரஷர் கொடுக்காதீங்க. இப்படிதான் நீ ஆகணும், இப்படிதான் நீ வாழணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல, அன்னைக்கு உங்களை பெத்தவங்க உங்ககிட்ட சொல்றதை நீங்க மதிச்சிருந்தீங்கன்னா இப்படி எங்களை சொசைட்டிய நீங்க ஃபோர்ஸ் பண்ண மாட்டீங்க. அதனால நீயா இருன்னு உங்க பிள்ளைங்கிட்ட ஒரு டைம் சொல்லி பாருங்க. அவங்கள வேற மாதிரி நீங்க பார்க்க முடியும். சொசைட்டிக்கு ஒரு விஷயத்தை நான் இந்த நிமிஷம் கன்வே பண்ண விரும்புறேன். எக்கனாமிக்கலா நீங்க சப்போர்ட் பண்ணலைனாலும் பரவாயில்ல, எமோஷனலா சப்போர்ட் பண்ணுங்க. அவங்கள அணைக்கிற கரமா நீங்க இருக்க தேவையில்லை. ஆனா அந்த பாதிக்கப்பட்ட பர்சன்ஸ கண்ணீரை துடைக்கிற கர்ச்சீஃபாவது அட்லீஸ்ட் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க ப்ளீஸ். இனிமே தற்கொலைகள் நடக்கிறது கொஞ்சம் கொஞ்சமா குறையணும். எதுவும் ஒரு நாள்ல நடக்காது, ஆனா நாம நினைச்சா அதுவும் நடக்கும். ஏன்னா மாற்றம் ஒன்றே இங்க மாறாதது. 40 வாரம் இருள் கண்ட நீ நாள் நாள் இருள் நினைத்து ஏன் தற்கொலை செய்திட வேண்டும்? தேர்வுடன் தோல்வியடைந்த நீ ஏன் சோர்வுடன் மண்ணுக்குள் புதைந்திட வேண்டும்? தேர்வையும் அதன் முடிவையும் எண்ணி அஞ்சும் கோழையோ நீ? அல்ல மற்றொரு கணம் அதை வீழ்வடிக்கும் வீரனோ நீ? கல்வனும் கண்டு அஞ்சும் சொல் கடன். பிள்ளைக்கு, பேரனுக்கு, பென்சிலுக்கு, பேனாவுக்கும் வாங்கிய கடன் மட்டுமல்லாமல் ஆடம்பரத்திற்கு ஆசைப்பட்டு அடுத்தடுத்து நீ வாங்கும் கடனுக்காகத்தானே அந்த காலனும் உன் கதவை தட்டுகிறான். கண்ணீரோடு கயிறை பிடிக்க தெரிந்த உனக்கு கரன்சியை விட்டெறிய தெரியாதா? பருவ வயதில் பார்ப்பதும் பட்டாம்பூச்சி பறப்பதும் காதல் என்று எண்ணி காயமடைந்து ஏன் சாவை தேடுகிறாய் கோளனே? நீ இதுவரை செய்த எதுவும் காதலும் இல்லை, கூந்தலும் இல்லை, அவை அனைத்தும் ஹார்மோனின் வேலை. நடந்த நரகத்தை எண்ணி வாடாமல் உன் இலக்கை நோக்கி ஓடு. யாருக்காக நீ பிறந்தது? யாருக்காக? யாருக்காக உன்னை அவள் கருவில் சுமந்தது? யாருக்காக? யாருக்காக அவன் வாழ்வை தியாகம் செய்தது? யாருக்காக? யாருக்காக நீ வாழ்வது? யாருக்காக? யாருக்காக நீ சாக போவது? யாருக்காக? இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க எல்லாரும் ஏதோ ஒரு விதத்துல மோட்டிவேட் ஆயிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். அப்போ நீங்க பண்ண வேண்டியது, இது மாதிரி எத்தனையோ பேர் மைண்ட் அப்செட் ஆகியிருப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் நான் சொன்னேன் இல்லையா, எமோஷனலா சப்போர்ட் பண்ணுங்கன்னு. அது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி இன்னும் மோட்டிவேட்டடான வீடியோஸ்க்கு ஜென்ஃபோ மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க வேல்யூபிளான கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. ஸ்டே பிளஸ், ஸ்டே பாசிட்டிவ். தேங்க்யூ.